Hello everyone, good morning. This is Ranjitha from Wow Manmanam. நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் கொஞ்சம் பெரிய ஹார்வெஸ்ட்டே பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு 1 வீக் நம்ம எதுவும் சரியாக எதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் வெண்டைக்காயெலாம் கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு. பட் லக்கிலி எல்லா வெண்டைக்காவுமே முற்றி போகலை. பெருசாகவே ஆனாலும் நிறையா இது நல்லாவே தான் இருக்குது. இதெல்லாம் சைஸு தான் பெருசாக இருக்குது, பட் முத்தலை. 1-2 முற்றி போயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, அதை அப்படியே நம்ம சீட்ஸுக்கு விட்டோம் அப்படின்னா நிறைய இவ்வளோ காய் வந்து சீட்ஸ்க்கு விட்டோம் அப்படின்னா எல்லாமே அது செடியிலையே இருந்து காஞ்சு விழுந்தால் தான் நம்ம சீட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் இவ்வளவும் விட்டோம் அப்படின்னா அடுத்து மேலே காயே வைக்காமல் இந்த காய்க்கே வந்து சத்து எல்லாமே போயிட்டு இருக்கும். அதனால் நான் வந்து பரவாயில்ல, அதை பறிச்சுக்கலாம். பாதியை வந்து நல்லா இருக்கிறத பொரியலும், மீதி பாதியை வந்து வத்தலும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பறிச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டு தான் எங்களுக்கு. உண்மையை சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg மேலேயே வெண்டைக்காய் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிற நேரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை இதை எப்போ பறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஹேப்பன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எனக்கு வந்து சிகப்பு கலர் வெண்டைக்காவே ஒரு 4-5 செடி வைக்கணும்னு ஆசை. பட் அதை நாற்று போட்டிருக்கோம், வருதான்னு தெரியல. சிகப்பு வெண்டைக்கு வந்து அதிகமான செடிகள் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த சைடு ஒரு 2-3 நல்லாவே வளர்ந்துருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். ஒரு வாரம் விட்டால் நமக்கு அந்த மாதிரி 1/2 kg கிட்டேயே கிடைக்கிது, ஒரு 7-8 வெண்டைக்காய் செடியிலேயும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்து பறிச்சுக்கலாம். இது ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ அந்த கத்திரிக்காயையும் நம்ம பறிச்சாச்சு. அப்புறம் தக்காளி வந்து இப்போலாம் வந்து தக்காளிக்கு வந்து நிறையா பேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. செரி டொமேட்டோக்கும் தக்காளிக்கும். ஸோ அவங்க வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கு போக தான் நமக்குங்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ இருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம். தக்காளி இந்த சீசனில் ஒரு 70 rupees போயிடுச்சு இப்போலாம் ரேட்டு 1 kg. ஸோ நமக்கு தக்காளி வீட்டிலே கிடைக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தக்காளி இந்த டைமுக்கு. ஸோ நிறையா பெங்களூர் தக்காளி டைப்பும் நாட்டு தக்காளி டைப்புமே வருது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி. ரசம் அது மட்டும் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது வீட்டில் பறிக்கிற தக்காளிக்கு. ஸோ ஒரே ஒரு ரெட் ரேடிஷ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பறிச்சிக்கலாம். ஒரு முள்ளங்கி, பட் இது வந்து கொஞ்சம் குட்டையாக போயிடுச்சு. அதான் இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் போடுறது எல்லாமே ரொம்ப பார்த்து கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணணும். ஸோ ஒரு முள்ளங்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்ட், நிறையா காய்களோடு நமக்கு இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.